ஏமா இன்னும் சீதா வரல? இல்லக்கா, எந்த கோயில் போயிருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சா நானும் போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஐயோ, இப்ப மாப்பிள்ளை கேட்டா யார பொண்ணுன்னு காமிக்கிறது? நீங்க தான் பொண்ணு நினைச்சு மாப்பிள்ள பயந்துட போறாரு. மாப்பிள்ளைய விடுடி, மாமா கோச்சுக்க போறாரு. ஏய், உங்களுக்கு கிண்டலா போச்சுல்ல? இப்ப நான் என்ன பண்றது? எங்க போனேன்னு தெரியலையே. அக்கா, சீதா வந்தாச்சு. அப்பாடா, உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது பாருமா, மாப்பிள்ள வந்திருக்காரு. இந்த காஃபி கொண்டு போய் கொடுமா. மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை யாருன்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்கும். படிச்சு பார்த்துட்டு காப்பியை கொண்டு போய் கொடு. ஓய், அசட வழியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அவர் தான் மாப்பிள்ளை. போ அம்மா, போ. இது எதுக்கு 2 டம்ளர்? சூடா இருந்தா ஆத்திக்கிறதுக்கு. நீங்க சொல்றது பார்த்தா கூட இருந்தா கொஞ்சம் திருப்பூத்து சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சொல்லுடி. நிஜமாவே பிடிச்சிருக்கா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சி, சும்மா சொன்ன. ஏய், மாப்பிள்ள பேசுறத பார்த்தா பொண்ணை பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாசுக்கா நீயா ஒரு வார்த்தை கேட்டு பாரு. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு வார்த்தை கேளுங்க. தம்பி, சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க? ஹரிதாஸ், தேவதாஸ், காளிதாஸ். பெருசு எதுக்கு சுத்துறீங்க? என்ன கேட்கணும் படார்னு கேளுங்க. கெட்டிக்கார தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? எல்லாம் சரிதான், உயரதான் கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல தெரியுது. எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க, ஜோடி நின்னு பாத்துருவோம். ஏமா, பொண்ணு குட்டியா இருக்குன்னு மாப்பிள சந்தேகப்படுறாரு. கூப்பிடுங்க, சோடியா நிக்க வச்சு பாத்துரலாம். செக்க மாடு கேட்டுச்சுன்னா சன மாடு தலையாட்டலாமா? நம்ம ஊரு பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோடியா நிக்க மாட்டாங்க. கழுவனார சொல்லுங்க. வேணும்னா மாப்பிள்ளைய செவுத்தோர நின்னு கோடு போட்டு பார்க்க சொல்லுங்க. பிறகு பொண்ணு வந்து ஒசரம் பார்க்கும். இதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.